நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்பாவோட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்பாவோட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். நாம் விரும்பியது, நாம் கேட்டது, நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் ஏன் கிடைக்கவில்லை, நமக்கு மட்டும் ஏன் அது தாமதமாக நடக்குது என்று யோசித்துப்பார். உன் நிலைமையில் இருந்த பல பேர் இப்பொழுது அவர்கள் வாழ்வில் மாற்றம் கண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவது தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. துன்பத்திற்கு பின்வரும் இன்பம் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாகவே இருக்கும். உனக்கு நடப்பதும் கொஞ்சம் சிறிது கால தாமதம் ஆகுமே தவிர மற்றபடி நடக்காமல் போய்விடாது. நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடு காத்திருந்து உனக்கான நல்ல வாய்ப்பை பெற்றுக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்று புரிகிறதா? உன் மனதிற்கும் உன் வாழ்க்கைகளை பார்த்து உனக்கு தைரியமே கிடையாது. அந்த தைரியம் உன் மனதிற்கு இருந்திருந்தால் என்னுடைய லட்சியத்தை நான் அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையுடன் போராடித்தானே இருந்திருப்பாய். அதை விட்டு இப்படி உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்திருப்பாயா? சாயப்பா சொல்வதை சிறிது நேரம் கேள். நீ சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் உன் அப்பாவிற்கும் சந்தோஷம். நீ நெடு நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் சுமூகமாக முடியும். நேரம், அந்த நல்ல நேரம் கனிந்து விட்டது. நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். எனவே நான் சொல்வதை மனதில் நிறுத்தி கொண்டு அப்பாவின் நாம சொர்ணத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. உன்னிடத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். உன் வாழ்க்கைக்கான தேவையை நான் உனக்கு தானாகவே புரிய வைப்பேன். நியாயமான கோரிக்கைகளை நான் ஒருபோதும் நிறைவேற்ற தவறவே மாட்டேன். நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கவே நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அது வரைக்கும் சிறிது பொறுமையாக இருந்து உன் வாழ்க்கையான அனைத்து சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டு சுகமாக சந்தோஷமாக வாழப்போகிறார். சாயப்பா சொல்கிறார், எந்த ஒரு மனதில் அமைதியும் சாந்தியும் இருக்கிறதோ அந்த மனதில் நிச்சயமாக நான் இருப்பேன் என்று சாயப்பா கூறுகிறார். எனவே மகிழ்ச்சியாகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருந்து நம் சாயப்பாவின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளலாம். எனவே என் அன்பு பிரியமே, என்னை நம்பி நம்பிக்கையோடு உன் வெற்றிக்கான பாதையில் போய்கொண்டே இரு. நிச்சயமாக நான் உனக்கு வழிகாட்டுவேன். உன் வெற்றிக்கான வழியை நிச்சயமாக காட்டுவேன். உன்னை மகிழ்ச்சியாக பயணம் செய்ய வைப்பேன். முற்களும் கற்களாலும் காயப்பட்டு இருந்த உன் பாதம் இனி மலர் மேல் சுமூகமாக நடக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்க பெற்று நிம்மதி பெருமூச்சு விடப் போகிறாய். நீ வாழ்க்கையில் எதற்கும் தயங்காதே. நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதத்தால் இனி அனைவராலும் நீ பாராட்டப் போகிறாய். என் வாக்கு உன் சாயப்பாவின் வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதில்லை. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயத்தையும் நான் உனக்காகவே நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியாகவும் இருந்து அனைத்து சந்தோஷத்தையும் என் கைகளிலிருந்து பெற்றுக்கொள்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இதை நீ கடைசி வரை கடைபிடித்து கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்பாவோட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்பாவோட அருளை பெறலாம்.